Assalam Alaikum. Hi, hello, வணக்கம் வியூவர்ஸ். வாங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். நான் இன்னைக்கு வந்து ஜீரா சம்பா ரைஸ்ல ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து நான் வந்து ஜீரா சம்பா ரைஸ் வந்து ஒரு 2 கப் வெட்டி எடுத்துருக்கேன். பீன்ஸ் 1 கப்பு, கேரட் சின்னதாக நறுக்கி 1 கப், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேபேஜ் 1 கப்பு, சால்ட் தேவையான அளவு, ஒயிட் வினிகர் தேவையான அளவு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அண்ட் ஆயில் தேவையான அளவு. வாங்க நம்ம கடகடன்னு சமையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாய் வந்து நம்ம காய வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. முதல்ல வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்க விடலாம். பீன்ஸை வந்து நம்ம 2 நிமிஷம் வதக்கி வச்சு இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா மிந்தி போச்சுன்னா இது ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜீரா சம்பா ரைஸில் டேஸ்ட்டாக அது வாசனைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு ஜீரா சம்பா ரைஸ் பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் ஜீரா சம்பா ரைஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் ரைஸ் பச்சரிசி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போதும் கேபேஜ்க்கு. இப்போ வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் ரைஸில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் இதுக்கு மட்டும் வெஜ்க்கு மட்டும் நான் போடுறேன், வெஜிடபிள்ஸ் மட்டும். ஓகே, இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து முதல்ல வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ வந்து இது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டேன். இப்போ வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ்,
வினிகர் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போடுங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டா ரைஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஜீரக சம்பா ரைஸ். நீங்கள் வந்து பச்சரிசியோ இல்லாட்டி பாஸ்மதியோ என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கிளறி விட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிடுங்க நீங்கள். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. சட்பட்னு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், அவ்வளோதான். கமகம ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.